إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் இறுதி நேரத்தில் உள்ள ஒரு நோயாளியின் மீதுள்ள 10 கடமைகள். இது ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபுல் ஜனாயிஸ் என்ற நூலிலிருந்து நாம் சுருக்கமாக பார்ப்போம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதை பற்றிய இல்ம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் பிறருக்கும் இதை பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இதில் முதல் விடயமாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அலல் மரீதி அன் யர்தா பிகதாஇல்லாஹி வயஸ்பிரு அலா கதரிஹி வயுஹ்சினு ظن பிரப்பிஹி ذلك خير له. முதல் கடமையாக அந்த நோயாளி அல்லாஹுடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கதரின் மீது பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக இருக்க வேண்டும். இதுவே அவருக்கு நன்மை அளிக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, பொதுவாகவே இந்த பண்பு ஒரு நோயாளியிடம் இருக்க வேண்டும். கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்கூடியவிடம் பொதுவாகவே இருக்க வேண்டிய விடயங்கள். இதில் ஷேக் அவங்க குறிப்பிடும் போது, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி, இறுதி நேரத்தில் உள்ள நோயாளி, இந்த விஷயங்கள்ல ஒரு கூடுதலான ஒரு கவனம் எடுக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது, வியக்கத்தக்கது. அவனது அனைத்து காரியங்களும் அவனுக்கு நலவாகும், அவனுக்கு நன்மையாகும். இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது அவன் அல்லாஹ்வுக்கு பொறுமையாக அவன் இருக்கின்றான், அதற்கு அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு நலவு நடக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதற்கும் அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இதில் ஒரு ஃபிக்ஹ், ஒரு மார்க்க விளக்கம் என்னவென்றால், அதாவது சோதனையில் பொறுமையாக இருப்பவர்களுக்குத்தான் நன்மை. சோதனையில் பொறுமையாக இருப்பவர்கள், பொறுமையோடு எதிர்கொள்பவர்களுக்குத்தான் நன்மை. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கமின்மையின் காரணத்தால் பலர் இந்த நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். இந்த நன்மைகள் என்ன செஞ்சிடறாங்க? இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக சில நேரங்களில் சில நோய்களுக்கு பல லட்சங்கள் பல கோடிகளை எல்லாம் செலவு செய்வார்கள். உண்மையில் அதில் அவங்க பொறுமையாக இருப்பாங்கன்னா மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வாறு பொருளாதாரத்தை செலவு செய்து என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய கதிரில் குறை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கதிரில் குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது அந்த நன்மை என்ன செய்யாது? பெற்று கொடுக்காது, பெற்று தராது. சோதனை என்பது எவ்வளவு பெரிதோ அந்த அளவுக்கு அதில் பொறுமையாக இருக்கும் போது நன்மையும் பெரிது. அப்படித்தானே? ஒருவர்
அவர் எதிர்கொள்ளக்கூடிய சோதனை வந்து சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதுக்கு நன்மை அதிகம் அவர் அதில் பொறுமையாக இருக்கும்போது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கும் போது செய்த ஒரு வசியத்தை நாங்கள் அனைவரும் ஹதீஸ்கள் அடிக்கடி பயான்கள்ல கேட்போம். என்னது சொல்லுங்க. 3 நாட்களுக்கு நபி அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இதை வசியத்தாக செய்தார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் இதை எனக்கு வசியத்தாக செய்தார்கள். என்னவென்றால், உங்களில் எவரும் மரணிக்க கூடாது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர. பாருங்க எவ்வளவு முக்கியமான செய்தி. எங்க அந்த நல்லெண்ணம் வர வேணும்? மௌத்துடைய நேரத்தில். பாருங்க, அப்ப ஷைத்தான் அந்த இடத்துல அதை என்ன செய்வான்? இல்லாமலாக்குவதற்கு முயற்சிப்பான். ஷைத்தான் அதை இல்லாமலாக்குவதற்கு முயற்சிப்பான் அந்த இடத்துல. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மரணிக்கும் போது, அதான் முக்கியம், மரணிக்கும் போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க கூடாது என்று சொன்ன செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. இது முதல் விஷயம். இதில் முதல் விஷயம் இதுதான். என்ன? அவர் வந்து அல்லாஹுடைய அந்த தீர்ப்பை முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்வதும், அதில் பொறுமையாக இருப்பதும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வதும். இரண்டாவது விஷயமாக இதிலே குறிப்பிடுகின்றார்கள், அந்த நோயாளி அல்லாஹுடைய தண்டனையை பற்றி பயப்படுவதோடு அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவராக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். நல்லா கவனிங்க. ரெண்டாவது விஷயம் என்ன? அந்த நோயாளி அல்லாஹுடைய தண்டனையை பற்றி பயப்படுவதோடு அல்லாஹுடைய அருளில் ஆதரவு வைத்தவராக இருக்க வேண்டும். இது ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும். இது ரெண்டும் என்ன செய்யணும்? ஒரு பேலன்ஸா இருக்கணும். அவர் அல்லாஹுடைய தண்டனையை பயப்படணும், அதாவது தனது பாவங்களை அவர் எண்ணி பயப்படவும் வேண்டும், அதே போன்று அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்க வேண்டும். அதில் நம்பிக்கை இழக்கவும் கூடாது. நம்பிக்கை இழக்கவும் கூடாது. பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக கிடக்கும் போது அவங்களோட சிறப்புகள் எல்லாம் ஒருத்தர் வந்து சொல்றார், உங்களுக்கு எவ்வளவு சிறப்புகள் எல்லாம் இருந்தது என்று சொல்கின்ற போது அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருந்தாலே போதுமானது, பாதகமாகி விடாமல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்பதில் நாங்கள் பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நாங்கள் இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறோம். எந்த ஹதீஸ்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இளைஞர் உடைய மரண வேலை, அப்படித்தானே? ஒரு இளைஞருடைய மரண வேலை. நாங்கள் இந்த தலைப்பை படிக்கும்போது நாங்கள் எல்லாம் எங்க மரண படுக்கைக்கு இப்பயே போக போறோம்னு நாங்கள் யோசிக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞருடைய மௌத்துடைய வேலையில நபி அவர்கள் கேட்கிறார்கள், உமது நிலை என்ன, உமது நிலை என்ன என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைக்கிறேன், எனது பாவங்களை எண்ணி நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனது பாவங்களை எண்ணி நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான நிலையில் ஒருவருடைய உள்ளத்தில் இந்த இரண்டும் இணைந்து விடுமாக இருந்தால் அவர் ஆதரவு வைப்பதை அல்லாஹ் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை, அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்காமல் இருப்பதில்லை. பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்க வர வேணும்? இந்த விளக்கம் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா மௌத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா? இந்த விளக்கங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே இதுல ஒரு முக்கியமான செய்தியா இல்லையா இந்த செய்தி? மரண வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த மனோநிலையில் இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தி சொல்லுது. தான் செய்த நன்மைகளுக்காக அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தல், அதே போன்று தனது பாவங்களை எண்ணி பயப்படுதல். இந்த ரெண்டும் இந்த இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் இந்த ரெண்டும் அமைந்து விடுமாக இருந்தால் அவர் ஆதரவு வைப்பது அவருக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை, அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்காமல் இருப்பதில்லை. இந்த செய்தி திர்மிதி போன்ற நூல்கள்ல இடம்பெறுகிறது. அப்ப ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம். முதல் விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம்? அதாவது அந்த நோயாளி என்ன செய்ய வேணும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக பொருந்திக் கொள்ளுதலும், அதில் பொறுமையாக இருப்பதும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வதும். இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தனது பாவங்களை எண்ணி அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவதும், அதே போன்று அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பது, ரஹ்மத். இந்த ரெண்டும் இருக்கு. அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தல். மூன்றாவது விடயம் அருமையான சகோதரர்களே, அதாவது
எவ்வளவுதான் நோய் கடுமையாகிவிட்டாலும் மரணத்தை பிரார்த்திக்க கூடாது. இது மூன்றாவது விஷயம். புரியுதா? எவ்வளவுதான் நோய் கடுமையாகிவிட்டாலும் என்ன செய்யக்கூடாது? மரணத்தை பிரார்த்திக்க கூடாது. இப்ப சில நேரம் ஏனையவங்க இருக்கிறாங்க, மற்றவர்கள் அவருடைய நோயுடைய கடுமையை பார்த்து யா அல்லாஹ் எது சிறந்த முடியோ நீ என்ன செய், அந்த முடிவை செய்வாயாக என்று பிரார்த்திப்பது வேறு விஷயம். அந்த நோயாளியாக உள்ளவர் எவ்வளவுதான் நோய் கடுமையாகிவிட்டாலும் என்ன செய்யக்கூடாது? மௌத்தை பிரார்த்திக்க கூடாது என்ற விஷயம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோயில் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அவர்கள் நோயிலே இருக்கின்றாங்க. நோயில் இருக்கின்ற போது அவங்க மரணத்தை என்ன செய்யறாங்க? ஆதரவு வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க மௌத்து வந்தா நல்ல மண்ட மாதிரி என்ன செய்யறாங்க? அப்படி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது சிறிய தந்தையை நீங்கள் மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம், மரணத்தை நீங்க இப்படி ஆதரவு வைக்க வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக, உங்களுக்கு நன்மைக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யலாம்? இன்னும் உங்களோட வாழ்க்கையில நன்மையை நீங்க என்ன செய்வீங்க? அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நன்மையை நீங்க அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அது உங்களுக்கு நலவாகவே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பாவங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு தௌபா செய்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க என்ற செய்தி அஹ்மதுல இடம்பெறுகிறது. இது ஒரு செய்தி. அடுத்து மற்றொரு செய்தி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் மௌத்தை பிரார்த்தித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டார் வைங்களே, அவருக்கு மௌத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும். தாங்க எல்லாம் இருக்கிறார், நோய் அந்த வருத்தம் தாங்க முடியாமல் இருக்கிறார், அல்லது அந்த சோதனை அவருக்கு மிக கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், அப்படி பிரார்த்தித்துத்தான் ஆக வேண்டுமாக இருந்தால் அவர் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி. அது என்ன? யா அல்லாஹ், நான் உயிர் வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை வாழச் செய்வாயா, நான் மரணிப்பது நன்மையாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயா. அந்த இல்ம் யாரிடம் இருக்குது? அல்லாஹ்விடம் தான் இருக்குது. இப்படி துவா செய்யலாம், இப்படி பிரார்த்திக்கலாம். இப்படி அவருக்கு பிரார்த்திப்பதுக்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்கிறது. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய மூன்றாவது ஒழுங்கு, மூன்றாவது அந்த நோயாளி மீது உள்ள கடமை. நாலாவது கடமை என்ன? நாலாவது கடமை என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அவர் பிறருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்ல அவசரம் காட்ட வேண்டும். பிறருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கும், அவைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அவசரம் காட்ட வேண்டும். அல்லது அவர் என்ன செய்யணும்? அதை வசியத்து செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அதை பிறருக்கு வசியத்து செய்ய வேண்டும். இப்ப நான் இன்னாருக்கு இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, இன்னாருக்கு நான் ஒரு அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது, இப்படியான விஷயங்களை என்ன செய்யணும்? அவர் வசியத்து செய்தல். எனது செல்வத்தில், எனது பொருளாதாரத்தை நிறைவேற்றுங்கள், முடிந்தவரை அவரை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறது? முயற்சி செய்தல், அல்லது அதை வசியத்து செய்தல். அதை என்ன செய்தல்? வசியத்து செய்தல் என்ற இந்த விடயம். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சகோதர முஸ்லிமுக்கு நீங்க ஏதாவது அநீதிகள் இழைத்திருந்தால் என்ன செய்யுங்க? அதை நீங்க அதை நிறைவேற்றுங்கள், அதை நிறைவேற்றி விடுங்கள். ஏனென்றால் மறுமை இருக்கிறதே, அங்கு தீனாரோ திர்ஹமோ செல்லுபடியாகாது. அங்க எல்லாம் என்ன செய்யாது? இந்த தீனார் திர்ஹம் எல்லாம் அங்கு செல்லுபடியாகாது. அங்கு செல்லுபடியாவது ஒரு மனிதனுடைய நல்ல அமல்கள் தான். நல்ல அமல்கள் மூலம் தான் என்ன செய்யப்படும்? கணக்கு தீர்க்கப்படும். திரும்ப நல்ல அமல் செய்ய உலகத்துக்கு வரலாமா? மறு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே அங்கு நல்ல அமல்கள் மூலம் தான் கணக்கு தீர்க்கப்படும். அப்படி இருக்கும்போது திரும்ப நல்ல அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லைங்களா? ஒரு நல்ல அமல் செய்யறது அங்க வாய்ப்பு கிடையாது. நல்ல அமல் செய்யற அந்த வாய்ப்பு என்பது மௌத்தோடு என்ன செஞ்சிடும்? முடிவிட்டு விடும், முடிந்து விடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு அமல், ஒரு நன்மை எப்படி பெருமதியாக இருக்கும் அங்க நினைச்சு பாருங்க. கியாமத்துடைய நாள்ல ஒரு நன்மை எவ்வளவு பெருமதியாக இருக்கும். அப்படிதானே? நன்மையை கேட்பான்றதுக்காகவே விரண்டு ஓடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நன்மையை கேட்டு விடுவார்களோ என்பதற்காகவே என்ன செய்வார்கள்? விரண்டு ஓடுவார்கள். அவ்வளவு பெருமதி நன்மை. நினைச்சு பாருங்க. அப்ப என்ன, அதாவது சிலர் இந்த விஷயத்துல அலட்சியமா இருக்கிறாங்க.
எந்த விஷயத்துல என்றால் பிறருக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கிற விஷயங்கள், இவைகள்ல அலட்சியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்களா? சில நேரம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இப்போ வந்து சும்மா ஒரு சடங்கு மாதிரி தான் அறிவிக்கிறாங்க. அது ஒரு சடங்காக மாதிரி தான் அறிக்குது. இந்த ஜனாசாவுக்குரியவர் ஏதாவது கடன் பெற்றிருந்தா கேட்டுக்கோங்கன்றாங்க. அதுக்கு சரியான ஒரு பொறுப்புகள், அதுகள் நிறைவேற்ற மாதிரியான ஒரு சரியான ஒரு முறை அதில் என்ன பேணப்படுற மாதிரி விலங்கல்ல. அப்படித்தானே? ஒவ்வொருத்தர் தன்னையே மறந்து வாழக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தர் இப்போ அடுத்தவங்கள விஷயங்களை பார்ப்பாங்களா? பெற்றோருடைய விஷயத்தை பார்ப்பாங்களா? எனவே நாம் என்ன செய்யணும்? அவைகளை தீர்த்து கொள்வது என்பது மிகவும் சிறந்தது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃப்லிஸ் திவாலா போனவன் யாரு? திவாலாக போனவன் யாரு? மறுமையில நன்மைகளோடு வருவான், கடைசியில எல்லா நன்மைகளையும் பறிகொடுத்து விட்டு அடுத்தவண்ட பாவத்தையும் சுமந்து கொண்டு நரகத்துக்கு போவான். பாத்தீங்களா எவ்வளவு ஆபத்தான விஷயம். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்திருந்தால், பிறருடைய உரிமைகளை பறித்திருந்தால், இதெல்லாம் இவ்வளவு எச்சரிக்கை இதுல வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாங்க பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடன் என்பது 2 வகை என்றாங்க சொல்லலாம். கடன் என்பது 2 வகை என்று சொல்றாங்க. ஒன்று வந்து இப்படிதான், அவரு உண்மையில அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நியத்து அவர்கிட்ட இருக்குது, அந்த முயற்சியும் இருக்கிறது. அந்த நிலையில தான் மரணிக்கிறார். அந்த நிலையில தான் என்ன செய்யறாரு? மரணிக்கிறார் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதற்கு நான் பொறுப்பாளி, நான் அதுக்கு என்ன பொறுப்பாளி. இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது என்ன செய்வாங்க? அதுக்குரிய பொறுப்பு எடுத்தாங்களா இல்லையா? பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க, பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இப்போது வந்து அந்த உத்தரவாதம் இருக்குதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படிதான் மறுமையை பொறுத்தவரையில அது அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடியார்கள் மன்னிக்காதவரை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, கடனை பெறுகிறார்கள், அவங்க அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மரணிக்கிறார்கள். நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் என்ன செய்வாங்க? மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஃபதாக்கல்லதி யுஹது மின் ஹஸனாத்தி, ஃபதாக்கல்லதி யுஹது மின் ஹஸனாத்தி லைஸ யௌமைதின் தீனாருன் வலா திர்ஹம் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன? இப்படி நீ எண்ணமே இல்லாமல் மரணிக்கக்கூடியவர்களிடமிருந்து என்ன செய்யப்படும்? நன்மையிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். நன்மையிலிருந்து என்ன செய்யப்படும்? எடுத்து கொடுக்கப்படும். அங்க தீனார் திர்ஹம் எல்லாம் அங்க செல்லுபடி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க தானே, அவங்களோட வாப்பா தந்தை வந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு தான் சொல்லுவோம். அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க வந்து இப்ப நாளை உஹது போர் நடக்க போகுது. நாளை உஹது போர் என்ன செய்யப்படுது? உஹது போர் நாளை நடைபெற போகிறது. அப்ப மகனை அழைக்கிறார். மகனை அழைத்து பக்கத்தில் வைத்து கொண்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, என் அருமை மகனே, நாளைய போர்ல முதலில் கொல்லப்படக்கூடியவர்களில் பெரும்பாலும் நான் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன்றான். முதல் அணியில, முதல் சஃப்லே கொல்லப்படக்கூடியவர்கள நான் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, எனது கடனுக்கு நான் உன்னை பொறுப்பாக்கிவிட்டு நான் செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதே போல் நிறைய சகோதரிகள் அவங்களுக்கு இருந்தாங்க. இந்த சகோதரிகளோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவங்களோட கடமைகளை பார்க்க வேண்டும் என்று இப்படி வசியத்தை செய்து என்ன செய்யறாங்க? மரணிக்கிறான். புரிஞ்சா? அதே மாதிரி அவங்க உஹதுல அந்த கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்கன்றதை பார்க்குறோம், புகார்ல வர செய்தி. எனவே இப்படியா இந்த பொறுப்பு பார்க்குறோமா இல்லையா? அதை என்ன செய்யறாங்க? தனது மகனிடம் அதை சொல்கிறார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவை அவங்கள்ட்ட இருக்குது என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? தலையிட்டு அந்த அவைகளை நிறைவேற்றினாங்கன்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே இது வந்து இதுல வந்து எத்தனாவது விஷயம் என்று சொன்னா, நாங்கள் படிக்கக்கூடிய 4வது விஷயம், 4வது விஷயம். சரியா? இந்த பிறரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உதாரணமா நேர்ச்சரி தானே. இப்ப நேர்ச்சை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியுடையது. நேர்ச்சை போன்ற விஷயங்கள் இருந்தால் அவைகள் நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்றது, குடும்பத்தில் சொல்லி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள். அதே போன்று ஜகாத்துகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் ஜகாத் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற விஷயத்தை சொல்றது, இதெல்லாம் அதில் என்ன செய்யும்? அதில் வரக்கூடிய விஷயங்கள். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, 5வது விஷயம், 5வது விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது வசியத்திலே அவசரம் காட்டுதல்.
வசியத். வசியத்தில் என்ன செய்ய வேணும்? அவசரம் காட்ட வேண்டும். வசியத் என்றா என்ன? ஹதீஸை பாருங்க. ஹதீஸ்ல எப்படி வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமான மனிதராக இருந்தாலும் அவரோடு அவரது வசியத் 2 இரவுகள் அவரோடு கழியாமல் இருப்பது என்பது உசிதமானது அல்ல, தகுந்தது அல்ல. அப்ப எனவே ஒரு முஸ்லிம் தனது வசியத் அவனோடு தயாராக இருக்க வேண்டும் என்றதை ரசூலுல்லாஹ் இதில் வலியுறுத்தலாம். அவனது வசியத் என்பது என்ன செய்யணும்? தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மௌத்தை பற்றி பேசுறதுக்கே பயப்படுறாங்க வீடுகளில். அப்படித்தானே? வீடுகளில் மௌத்தை பற்றி இதை பற்றி எல்லாம் ஏன் பேசுறீங்க? மூமினை பொறுத்தவரையில் அப்படியா? மூமினை எப்பயும் மௌத்தை எதிர்பார்த்த வாழ்வு, ஒரு மூமினுடைய வாழ்வு என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனது வசியத் என்பது எழுதப்பட்டு அவனோடு என்னது 2 இரவுகள் கழியாமல் இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்களோட வசியத் என்பது அவர்களோடு தான் இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு பிறகு வசியத் என்பது என்னிடம் இல்லாமலே நான் நிறைவை கழிக்கவில்லை, இப்படிதான் சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் செயல்படுத்தினாங்க என்றதை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, வசியத் என்றால் இப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? வசியத் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது வசியத் சம்பந்தமான செய்திகளில் இப்போ எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாரிசுகளுக்கு வசியத் இல்லை. யாருக்கு வசியத் இல்லை? வாரிசுகளுக்கு வசியத் இல்லை. ஏன்னா வாரிசுகளுக்கு சொத்திலிருந்து பங்கு போகும். சொத்து என்ன செய்யும்? சொத்திலிருந்து பங்கு போகும். புரியுது சொல்றது? வாரிசு அல்லாதவர்களுக்கு வசியத்து செய்யலாம். வசியத்துடைய அளவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் மிக முக்கியமான செய்தி தான் யாருடைய செய்தி? ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. யாருடைய செய்தி? ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் நோயுற்றிருந்த போது மக்காவில் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜில் அவங்க நோயுற்று விடுகிறார்கள். இறுதி ஹஜ் அப்படிதானே? அவங்க நிறைய பயந்த ஒரு விஷயம் என்ன? மக்கால மௌத்தாயிடக்கூடாது. மக்கால மரணிக்கிறத பயந்தாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனவங்க மக்கால மரணிச்சா என்ன செஞ்சிடும்? ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காமல் போயிடும் என்று பயந்தாங்க. மக்கால மரணிக்கிறது புரியுதா சொல்ற? ஹிஜ்ரத்துடைய நன்மை நமக்கு கிடைக்காமல் போயிடும் என்பதை பயந்தாங்க. எனவே அதனாலதான் என்ன செஞ்சாங்க? அவர்கள் அழுதார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஷிஃபாவுக்காக துவா செய்தார்கள். அடுத்து அவங்க சொல்றாங்க, யார் சொல்ல, என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன்? எனது அந்த சொத்தில் அரை பகுதியை நான் வசியத்து செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். எனது சொத்தில் நான் என்ன செய்கிறேன்? அரை பகுதியை நான் வசியத்து செய்து விடுகிறேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் இல்லை என்றான். அப்ப 3இல் 1 வசியத்து செய்து விடுகிறேன் என்று சொல்றாங்க. அதுவும் அதிகம் தான் என்றாங்க என்று சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட சந்ததிகள் அவர்களை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் இல்லாமல் தன்னிறைவோடு அவர்களை விட்டு செல்வது என்பது மிக சிறப்பாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்க என்பதையும் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்தியை வைத்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனவே 4இல் 1 வசியத் செய்வதுதான் சிறந்தது. இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் 3இல் 1 என்ன செய்யறாங்க? அதிகம் என்று சொல்கிறார்கள். எனவே 4இல் 1 வசியத்து செய்வது தான் சிறப்பானது என்ற கருத்தை யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அப்ப எனவே நாங்க இப்ப இதுல எத்தனை விஷயங்கள் படித்தோம்? 5 விடயங்கள் படித்தோம். இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வசியத்து செய்யக்கூடிய அளவு சம்பந்தமான விடயத்தையும் இதுல நீங்க என்ன செய்யுங்க? இதுல 6வது விஷயமா எழுதிக்கோங்க. 6வது விஷயம் நீங்க எதை எழுதிக்கணும்? வசியத் எவ்வளவு செய்யப்பட வேண்டும், வசியத் என்பது எவ்வளவு செய்யப்பட வேண்டும் என்ற விஷயம். அதே போன்று வசியத் யாருக்கு செய்யப்பட வேண்டும், அதையும் சேர்த்து எத்தனை விஷயம்? 7 விஷயம். வசியத்து எவ்வளவு செய்யப்பட வேண்டும் என்பதையும், அதே போன்று வசியத்து யாருக்கு செய்யப்பட வேண்டும், யாருக்கு செய்யப்படக்கூடாது. யாருக்கு செய்யப்படக்கூடாது? வாரிசுகளுக்கு. அப்படித்தானே? இப்ப பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு, மனைவிக்கெல்லாம் என்னது? வசியத்து செய்யப்படக்கூடாது. வசியத் என்றால் நேரடியாக சொத்துல பங்கில்லாத ஏனைய உறவினர்கள் இருக்கிறாங்களே, ஏனைய உறவினர்களுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒன்றுக்கு அவர் என்ன செய்யல, தனது சொத்திலிருந்து கொடுக்க விரும்புறாரு, இந்த பணிக்கு இதை கொடுக்க விரும்புறாரு, அந்த மாதிரி. இப்படிதான் இப்ப ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவங்க தனது நூல்களை எல்லாம் எங்க கொடுக்குமாறு வசியம் செஞ்சு மௌத்தானாரு? மஸ்ஜித் மதீனாவில் உள்ள ஜாமியாரிக்கு யூனிவர்சிட்டி அதில் உள்ள லைப்ரரிக்கு எல்லாத்தையும் கொடுக்குமாறு வசியம் செஞ்சாருன்றதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் இல்ம், அதெல்லாம் மிக பெரும் பொக்கிஷம். எனவே இப்படி ஒருவர் தனது சொத்திலிருந்து வசியத் செய்ய விரும்பினால்
அந்த அளவும் இதுல வருகிறது. அடுத்தது அது யாருக்கு செய்யப்பட வேண்டும், யாருக்கு செய்யப்படக்கூடாது என்பதையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை விஷயங்கள்? 7 விடயங்கள். சரியா? 7 விடயங்கள். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதுல நாங்க கவனிக்க வேண்டிய அந்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது எத்தனை விஷயம் அடுத்து படிக்கணும்? 8வது விஷயம். அப்ப 8வது விஷயத்தை பொறுத்தவரையில என் அருமை சகோதரர்களே, 8வது விஷயமாக நாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், வசியத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. வசியத்தில் என்ன செய்யக்கூடாது? பாதிப்புன்ற எப்படி? இப்ப யாருக்கு சொத்து போய் சேர வேணுமோ, உதாரணமா சிலவங்க என்ன செய்யறாங்க, எனது நோயுடைய நேரத்துல சரியா எனது பிள்ளைகள் கவனிக்கல, எனது பிள்ளைகள் என்னை சரியாக என்ன செய்யல, கவனிக்கல, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சரியா செய்யல. இதுக்கு பழிவாங்கக்கூடிய நோக்கத்துல இவங்களுக்கு சொத்துகள் என்ன செய்யக்கூடாது, போய் சேரக்கூடாது என்ற அமைப்புல என்ன செய்யறது? வசியத்து செய்யறது. அவங்களுக்கு சொத்துகள் போய் சேரக்கூடாது என்ற அமைப்புல என்ன செய்யறது? வசியத்து செய்யறது கூடாது, ஹராம். இந்த வசியத்து என்பது என்ன? கூடாது. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல வசியத்து செய்வது. இப்ப ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம் என் அருமையான சகோதரர்களே. இந்த செய்தியை பொறுத்தவரையில ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார். அல்லாஹுடைய தூதரிடம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அவரது தந்தை என்ன செய்து விட்டார் என்றால், உள்ள எல்லா அடிமைகள், கிட்டத்தட்ட 6 அடிமைகளை விடுதலை செய்து விட்டார் மரணிப்பதற்கு முன்னால. புரியுதா? எனவே அந்த வாரிசுகளுக்கு அதுல பாதிப்பு ஏற்படுது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது தெரிஞ்சது அவருக்கு தொழுகையை நடத்திருக்க மாட்டோம்ன்றான். தொழுகையை நடத்திருக்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹ் அதுல ஒன்றை விடுதலை செய்து மற்றதெல்லாம் மீட்டிக் கொள்ளுமாறு சொன்னாங்க என்ற ஒரு செய்தியும் வருகிறது. இது மாதிரியான செய்திகள் இருக்கின்றன. எனவே வசியத்தில் என்ன செய்யக்கூடாது? பாதிப்பு ஏற்படுத்தவும் கூடாது. அடுத்த பாவமான விஷயங்களை யாரும் நிறைவேற்றவும் கூடாது. வசியத்தில் எதை நிறைவேற்றக்கூடாது? அவங்க சில நேரம் பாவமான விஷயங்களை வசியத்தாக செய்தால் அதை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் நிறைவேற்றக்கூடாது. நாங்க பார்த்தோம் ஒரு செய்தியை படிப்போமே, பாவமான வசியத்தில் நாங்க எந்த செய்தியை படிப்போம்? ரசூலுல்லாஹ் அந்த முன்னொரு காலத்துல ஒரு செய்தியை சொல்வாரு. ஒருவர் தனது பிள்ளைகள் அழைச்சி என்ன செய்வாரு? மரணித்த பிறகு எனது உடலை எரிச்சு என்ன செய்யுங்க, அத காத்துல விடுங்க, கடல்ல போடுங்க எல்லாம் வருது. அப்ப இது ஒரு பாவமான வசியத். இது என்னது? பாவமான ஒரு வசியத். என்ன செய்யப்படக்கூடாது? நிறைவேற்றப்படக்கூடாத வசியத். அப்ப இது போன்ற பாவமான வசியத்துகள் என்ன செய்யப்படக்கூடாது? நிறைவேற்றப்படக்கூடாது. அந்த தர்காவுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி அல்லாஹ் வணக்கம் சார்ந்த இப்படியான விஷயங்கள், சிறுக்கான விஷயங்கள் செய்யக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் நிறைவேற்றப்படக்கூடாத வசியத்துகள், அது அநியாயமான பாவமான வசியத்துகள். சரி, அப்ப எத்தனை விஷயம் பார்த்துட்டோம்? 8 விஷயங்கள் பார்த்து விட்டோம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய 9வது விஷயம். 9வது விஷயம் என்னென்று சொன்னால், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னென்று சொன்னால், 9வது விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால இதுல இன்னொரு விஷயத்தை எப்படி கொண்டு வரார் என்று சொன்னால், இது 9வது எப்படி புரிஞ்சோம்னு சொன்னா, இது நாங்க முன்னால சொன்னது மாதிரிதான். இது பாத்திலான ஹராமான வசியத் சொல்றார், பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான வசியத். அதே போன்று இன்னொரு சொல்றார், அநீதியை சொல்லக்கூடிய அமைப்பில், அநீதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ள வசியத்துகளும் கூடாது என்று சொல்றார். அது 9க்கும் 10க்கும் கொஞ்சம் நெருக்கமா வருது. அடுத்து நாங்க 10வதாக இதுல பார்க்கக்கூடிய விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல அதிகமான நிறைய பித்அத்துகள் இருக்கின்ற காரணத்தால உண்மையில ஒருத்தர் வசியத்தை செய்ய வேண்டும், எனது மௌத்துக்கு பிறகு எந்த பித்அத்தும் நடக்கூடாது. எனது ஜனாசா அடக்கக்கூடிய விஷயங்கள், ஜனாசாவுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏனைய விஷயங்கள், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு பித்அத்தும் நடக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஒரு ஹதீஸ் படிக்கணும் தானே, உயிரோடு உள்ளவர்கள் அழுகின்ற காரணத்தால் மையத் என்ன செய்யப்படுது? வேதனை செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன விளக்கம் போடுறாங்க, என்ன தலைப்பு போடுறாங்க என்றால், அவங்க சொல்றக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்ப அவருக்கு நல்லா தெரியும், நான் மரணித்தால் ஒப்பாரி வைத்து
அழுவார்கள் என்று அவர் கன்ஃபார்மா தெரியும் வைங்களே. அவர் மரணித்த பிறகு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஒப்பாரி வைத்து அழுவார்கள் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தால் அவர் என்ன செய்யணும், வசியத்து செய்யணும். இப்படி செய்யக்கூடாது. அப்படி அவர் வசியத் செய்திருந்தால் அவங்க அழுதாலும் அவருக்கு என்ன செய்யாது, வேதனை இருக்காது, அவருக்கு வேதனை இருக்காது. அப்படி செய்யலன்னா என்ன வேதனை செய்யப்படுவார் என்பதுதான் ஹதீஸ். வேதனை செய்யப்படுவார் என்பதுதான் ஹதீஸ். எனவே எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க, எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க இந்த விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, நிறைய சஹாபாக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய சஹாபாக்கள் இவ்வாறு வசியத்து செய்திருக்கிறார்கள். என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. அதே போன்று நெருப்பு போன்றவைகளை என்ன செய்யக்கூடாது, ஜனாசாவை எடுத்து செல்லும் போது எடுக்கக்கூடாது. அதே போன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி என்ன செய்யறாங்க, அறிவிப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்றார். என்ன செய்யக்கூடாது, நான் மரணிச்சா அதை அறிவிப்பே செய்யக்கூடாது என்ற அறிவிப்பு. அவர் எதை பயப்படுனா ஜாஹிலிய கால அறிவிப்பு மாதிரி வந்துடுமோன்னு பயந்து அறிவிப்பு செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க, வசியத் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா ஸஅத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க வசியத் செய்யறாங்க, எனது கபர் எப்படி இருக்கேன்னு ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எப்படி அமைக்கப்பட்டதோ லஹதன் உள்கபர் இருக்கு, அந்த உள்கபர் என்ன செய்ய, உள்கபரை ஆக்கி உள்கபரை வைத்து செங்கற்களை வைத்து என்ன செய்ய அப்படி மறைங்கின்ற அப்படியான வசியத்தை ஸஅத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, எனது ஜனாசாவை அவசரமாக கொண்டு செல்லுங்கள், எனது ஜனாசாவை அவசரமாக கொண்டு செல்லுங்கள். அதே போன்று நெருப்பு போன்றவைகள் எனது ஜனாசாவை பின்தொடரக்கூடாது என்ற விஷயங்கள் இப்படி சஹாபாக்கள் செய்திருக்காங்க அவசியம். இந்த காலத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் இது. இந்த காலத்தில் நீங்க பார்த்தா நிறைய பிதத்துகள் நடக்குது, நிறைய பிதத்துகள் ஜனாசாவோடு ஒட்டி நிறைய பிதத்துகள் நடக்குது. புரியுது அவங்க சொல்றது? அதாவது அந்த ஜனாசா ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்து அதுல இருந்தே ஆரம்பிச்சிடுது, அதுல இருந்து என்ன செய்யுது, பிதத்துகள் ஆரம்பிக்குது. அதுல இருந்து அப்புறம் கஃபன், அப்புறம் குளிப்பாட்டுறது, தொழுவிக்கிறது, அதுக்கப்புறம் அடக்கிறது, இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிதத்துகள் வர்றதை பார்க்கிறோம். எனவே நாம் என்ன செய்யறது, இந்த மாதிரியான பிதத்துகள் நடக்கக்கூடாது என்ற விஷயம் உண்மையில் கட்டாயம் வசியத்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம், வசியத்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. நான் நிறைய பார்த்தீங்கன்னா சுன்னாக்கள் மறக்கடிக்கப்பட்டு நிறைய பிதத்துகளை மக்கள் என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க எவ்வளவு கவலையான விஷயம்டா, ஹதீஸ்ல நீங்க படிக்கலாம், ஒரு ஜனாசாவை அடக்கி முடிந்து விட்டால், ஜனாசாவை அடக்கினா ரசூலுல்லாஹ்வோட கட்டளை உங்களோட சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர் இப்போது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் உறுதியாக பதில் சொல்றதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அவரை கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட இடம் எவ்வளவு ஒரு இடம், சாதாரண இடமா அது, ஒரு அது ஃபித்னான ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அந்த ஃபித்னாக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கவலை என்ன துஆ செய்யாம யாசின் ஓதி கொண்டிருக்கிறான். இப்போ யாசின் ஓதி முடிக்க எவ்வளவு நேரம் தேவைப்படும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை வசனம் அது இருக்கு, அதை ஓதி முடிக்கிறது ஒரு 10-15 நிமிஷம் தேவைப்படுது. இப்ப அந்த இடம் உண்மையில ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, துஆ செய்ய வேண்டிய இடம் அது. அதுவும் அவருக்கு துஆ முக்கியமான சந்தர்ப்பம், அது அவ்வளவு முக்கியமான இடம் அது துஆ. நினைச்சா இது விளப்பம் இல்லாம சில என்ன செய்யறாங்க, கபருக்கு வெளியே இருந்து தல்கீனை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நினைச்சா இப்படி எல்லாம் கேட்பாங்க, இப்படி சொல்லுங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் குறுக்கு வழி. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்று சொல்லி தந்தாங்களா? சொல்லி தந்த என்ன, அவருக்காக துஆ செய்யுங்க, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க, அவர் உறுதியாக பதில் சொல்றதுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்திங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, இது மாதிரியான பிதத்துகள் தான் நடக்குது. ஒன்று யாசின் ஓதி கொண்டிருக்கிறாங்க, அல்லது இது மாதிரி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எது செய்யப்பட வேண்டும் அந்த இடத்துல, எது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், இதெல்லாம் கவலை அளிக்குதா இல்லையா? எவ்வளவு முக்கியமான ஒரு இடம், பேணப்பட வேண்டிய சுன்னா விட்டு எதையோ செய்து கொண்டிருக்கிறார்களே. சரியா? ஏன்னா இப்ப யாசின் ஓதும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதை ஓதுற அந்த மௌலையை மட்டும் தான் ஓதுவார், மற்றவங்க என்ன செய்யறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. துஆ செய்யுங்கன்னு எல்லாரும் துஆ செய்வாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, துஆ செய்யுங்கன்னா துஆ செய்வாங்க, மற்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பித்அத் அங்க நடக்குது, குர்ஆன் அங்க ஓதப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ்வோட வீடுகள் என்ன செய்ய, மக்பராக்களை போன்று ஆக்காதீங்க, குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் அவங்களோட மக்பராக்களை போன்று ஆக்காதீங்கன்னு ஹதீஸ்ல வருது. இப்படியான நிறைய சுன்னாவுக்கு முரணான விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஜனாசா தொழுகையில 3ஆவது தக்பீருக்கு பிறகு ஓதப்படக்கூடிய துஆ, அந்த துஆல கவனம் எடுக்கிறத விட தொழுது முடிஞ்ச பிறகு கூட்டு துஆல தான் கவனம் எடுக்கிறான்.
கூட்டு துவாவுடைய ஒரு முறை ரசூல் அங்கே சொல்லித்தரல. அங்கே வந்து அந்த 3வது தக்பீருக்கு பிறகு அந்த துவா என்ன செய்யப்படும், அந்த துவாவுக்கு தான் நேரம் கொடுக்கப்படும். அதுதான் துவாவுக்குரிய முக்கியமான இடம். அதில் அல்லாஹ் மகஃபுல்லா வர்ஹமன்னு மட்டும் ஓதுங்கிட்ட சலாம் கொடுத்துடுறான். அந்த இடங்கள் எவ்வளோ விஷயங்கள் என்ன செய்து மார்க்க விளக்கமின்மையின் காரணத்தால் இப்படி தவறுவதை நாங்கள் பார்க்குறோம். எனவே நிறைய பிதஅத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். ஒவ்வொருவரும் மிக தெளிவாக விளக்கத்தோடு செயல்பட வேண்டிய விஷயங்கள். எனவே சுன்னாவிலே வாழ்ந்து சுன்னாவிலே மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.